Hi friends, welcome to Adi Beats. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பேன்கேக் ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். 1/4 கப் ஆர் 1/2 கப் எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கலாம். முட்டை உங்களுக்கு அதிகமாக பிடிக்குன்னா 2 கூட எடுத்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் மிக்சிங் பவுலில் போட்டு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் பால் எடுத்துக்கலாம். பாலையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வெனிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்ட் இருந்தால் ஓகே, போதும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ், ஒரு ஆன்லைன் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பெஸ்ட் குவாலிட்டியில் லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை தோசைக்கல்லில் ஊற்றி அழகான பேன்கேக்கை சுட்டு எடுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பட்டர் ஆர் நெய், உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். பட்டர் ஆர் நெய் நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரே இதாக ஊற்றுனா வேகாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பேன்கேக் வந்ததுக்கப்புறம் 2 சைடு திருப்பி பார்த்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பேன்கேக் ரெசிபி. நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் ஹனி ஆட் பண்ணி சர்வ்